நம்ம எஸ்கே அவர்கள் நடித்து வெளிவர இருக்கக்கூடிய மதராசி திரைப்படத்தில் வெளிவந்த ஒரு பாடலை குறித்து தான் இந்த வீடியோ முழுமையாக இருக்கப் போகின்றது. உங்களுக்கு நம்ம சேனலுக்கு வருவது புதியதென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். வாருங்கள் காணொளிக்குள் செல்லலாம். நம்ம மதராசி திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் அவர்கள் நடிக்கின்றார் என்பது நாம் அறிந்த ஒரு பேருண்மை. சிவகார்த்திகேயன் அவர்கள் இதற்கு முன்பு பல திரைப்படங்களில் நடித்து தற்பொழுது விரல் விட்டு எண்ணக்கூடிய மிகப்பெரிய திரை பிரபலங்களில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார். மேலும் விஜய் அவர்களுடன் இணைந்து கேமியோ ரோலில் நடித்ததிலிருந்து அவருடைய ஃபேன்பேஸ் செட்டப் என்பது மிகப்பெரிய அளவிற்கு எகிரி உள்ளது என்று தான் கூறலாம். அதை இந்த மதராசி திரைப்படத்திலும் நாம் காணவிருக்கின்றோம். மேலும் அவர் தொடர்ச்சியாக நடிக்கக்கூடிய அனைத்து திரைப்படங்களிலும் கதை, திரை அமர்வுகள், திரை நகர்வுகள், மேலும் அந்த திரைப்படத்தின் இசை, பின்னணி இசை முழுமையாக கவனித்து அனைத்து திரைப்படங்களிலும் நடித்து வருகின்றார். அந்த அடிப்படையில் இந்த மதராசி திரைப்படத்திலும் ஒரு நல்லதொரு பாடல் வெளியாகி இருக்கின்றது. சலம்பல் என்ற திரைப்பாடல்தான் 10 மில்லியன் வியூகளுக்கு மேல் தற்பொழுது தமிழ் சினிமாவில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பாடல் மிகப்பெரிய ப்ரமோ செய்து வெளியிட்டிருக்கின்றார்கள். மேலும் அனிருத் ரவிச்சந்திரன் அவர்கள் மிகப்பெரிய அளவிற்கு இந்த பாடலுக்கும் ப்ரமோ செய்து இந்த பாடலை வெளியிட்டிருக்கின்றார். 10 மில்லியனை தாண்டி தற்பொழுது பார்வையாளர்களை கடந்து யூடியூப்பில் இது இருந்து வருகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு தமிழ் சினிமாவில் தற்பொழுது மிகப்பெரிய மணிமுடி அணிவிக்கப்பட்டிருக்கின்றது என்று கூறினால் அந்த வார்த்தை தகும். அந்த அளவிற்கு அதிகமான படங்களை கையில் வைத்து நடித்து கொண்டிருக்கக்கூடிய ஹீரோக்களில் முதன்மையாக நம்ம சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கின்றார். மேலும் அவருடைய படங்கள் பெரிதாக 2K கிட்ஸுகளை கவர்கின்றது. எனவே அந்த திரைப்படங்கள் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டும் அடிக்கின்றது. பல நாட்கள் திரையரங்குகளிலும் ஓடுகின்றது என்று கூறலாம். அது மட்டுமல்லாது ஒட்டுமொத்தமாக சிவகார்த்திகேயன் அவர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிறார் என்றால் அந்த திரைப்படத்தில் அவரே காமெடியனாகவும், அவரே ஹீரோவாகவும், மேலும் அவரே ஒரு குணச்சித்திர வேடங்களில் பொருந்து போவராகவும் நடிக்கக்கூடியதால் மிகப்பெரிய அளவிற்கு சிவகார்த்திகேயன் மீது மதிப்பும் மரியாதையும் அனைவருக்கும் வந்திருக்கின்றது. எனவே அவருடைய நடிப்பு என்பது அனைவரும் பாராட்டத்தக்க ஒரு நடிப்பாக இருந்து வருவதால் நிச்சயமாக அவர் அந்த நடிப்பில் வெல்வார் என்பது யாரும் மாற்ற முடியாத ஒரு கூற்றாக இருக்கின்றது. இந்த சலம்பல் பாடல் மிகப்பெரிய அளவிற்கு ஹிட்டான பிறகு மீண்டும் பல பாடல்கள் இந்த திரைப்படத்திலிருந்து, அதாவது மதராசி திரைப்படத்திலிருந்து வெளிவர காத்து கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் நாம் நிச்சயமாக வாழ்த்துக்களை கூறித்தான் ஆக வேண்டும். சிலம்பரசன், மேலும் தனுஷ் போன்றவர்கள் நடித்த இந்த சினிமா உலகில் சிவகார்த்திகேயன் என்பவர் மிகப்பெரிய அளவிற்கு தற்பொழுது வளர்ந்து நிற்கிறார் என்றால் கடுமையான உழைப்பு என்று கூட கூறலாம். அவர்களும் ஃபீல்டில் தான் இருக்கின்றார்கள், இவரும் ஃபீல்டில் தான் இருக்கின்றார். இருந்தாலும் இந்த சிவகார்த்திகேயன் அவர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு கடுமையான உழைப்பின் மூலமாக மேலே வந்திருக்கின்றார் என்று தான் கூற வேண்டும். தொடர்ச்சியாக தமிழ் சினிமாவில் பல முன்னணி ஹீரோக்களில் நம்ம சிலம்பரசனாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், மேலும் இன்னும் பல முன்னணி ஹீரோக்களில் நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமா ஒரு ஆரோக்கியமான போட்டியின் மூலமாக தற்பொழுது சென்று கொண்டிருக்கின்றது. நிச்சயமாக சிவகார்த்திகேயன் வருகைக்கு பிறகு இந்த தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு நல்ல கதை அமர்வுகள் நடத்தப்பட்டு மேலும் திரையாக மாற்றப்பட்டு திரைப்படங்களாக மக்களிடத்தில் காட்டப்பட்டு வருகின்றது. நிச்சயமாக இந்த திரைப்படங்கள் மாபெரும் வெற்றியடைய நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் கூறி, மேலும் தமிழ் சினிமா உலகில் மிகப்பெரிய ஒரு எட்டா உயரத்தை அடைவார் நம்ம சிவகார்த்திகேயன் என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது என்பதையும் கூறி, இந்த சலம்பல் பாடல் மட்டுமல்ல ஒட்டுமொத்தமாக மதராசி திரைப்படத்தில் வரக்கூடிய எல்லா திரைப்பட பாடல்களும் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி, திரைப்படமும் வெற்றியடைய வாழ்த்துக்களை கூறி, இதுபோன்று டீகோட் செய்யப்பட்ட காணொளிகளை நீங்கள் தொடர்ச்சியாக காண வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். பெல் பட்டனை அழுத்துங்கள். மீண்டும் நல்லதொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.